ரீசெண்டா டிக்டாக்ல ஒரு வீடியோ அப்லோட் ஆகி அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆகுது. அந்த வீடியோக்குள்ள 50க்கும் மேல இருக்க மக்கள் எங்களை காப்பாத்துங்கன்னு கத்திட்டு ஓடுறாங்க. அண்ட் நிறைய இடத்துல போர்ட்டல் மாதிரி உருவாகி அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயம் வெளியே வருது. அது மட்டும் இல்லாம ஒரு வித்தியாசமான உயிரினம் அங்கும் இங்கும் சுத்திட்டு இருக்கு. அண்ட் கடைசியா நிறைய போலீஸ் ஒரு இடத்துக்கு வந்து அங்க இருக்க மக்களை இங்க இருக்காதீங்க போங்க ஆபத்துன்னு அனுப்பி விட்டுட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்திலேயே ஒரு 15 அடி உயரம் இருக்க ஒரு பெரிய ஏலியன் நடந்து போகுது. இந்த விஷயம் அமெரிக்காவில் இருக்க மியாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மால்ல நடந்திருக்கு. சோ ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு அமெரிக்கால இருக்க மியாமின்னு சொல்லக்கூடிய மால்ல நியூ இயர் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. மக்கள் அழகா அமைதியா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த இடமே ரொம்ப ஸ்மூத்தா அமைதியா இருக்கு. அப்போன்னு பார்த்து அந்த மாலை சுத்தி நிறைய விசித்திரமான ட்ரோன் பறக்குது. இதை பார்த்து அங்க இருக்க மக்கள் சரி நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு ஏதோ பண்றாங்க போலன்னு விட்டுட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த மியாமி மால்குள்ள ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகுது. அதாவது வேற்று கிரகத்துல இருந்து இங்க வர மாதிரி ஒரு வழி உருவாகுது. இதை பார்த்து அங்க இருக்க மக்கள் பயந்து போய் அது என்னன்னு செக் பண்றதுக்காக கிட்ட போயிருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு வித்தியாசமான உயிரினம் அந்த போர்ட்டல்ல இருந்து வெளியே வருது. இதை பார்த்த மக்கள் அங்க இருந்து தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. சில பேர் அதுகிட்ட மாட்டி காயப்பட்டதாகவும் சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்க மக்கள் போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த மால்ல ஏதோ ஒரு உயிரினம் மக்கள் எல்லாம் காயப்படுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் அந்த மால்ல இருக்கவங்க சொல்றதை நம்பாம ஒரு 4 போலீஸை மட்டும் செக் பண்றதுக்காக அனுப்பி விடுறாங்க. அந்த போலீஸ்லாம் அந்த மால் கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த மாலே கொடூரமா இருக்கு. அங்க இருந்த மக்கள் எல்லாமே தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த போலீஸும் அந்த உயிரினத்தை பார்த்து பயந்து போய் மத்த போலீஸ்க்கு வர சொல்லி அலர்ட் பண்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே 50-60 போலீஸ்கார் வந்து அந்த மியாமி மாலை சுத்தி கவர் பண்றாங்க. கிட்டத்தட்ட அந்த உயிரினத்தையும் வலை போட்டு பிடிச்சிட்டாங்க. அந்த மாலை சுத்தி பரபரப்பா ஓடிட்டு இருக்க மக்கள் கிட்ட இந்த மாதிரி வந்த ஒரு விஷயத்தை நாங்க பிடிச்சிட்டோம், அதை கிளியர் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அலௌன்ஸ் பண்ணிட்டு கிளம்புற நேரத்துல ஒரு 15 அடி உயரமுள்ள ஒரு ஏலியன் அந்த இடத்துக்கு வந்து அந்த மால்குள்ள போகுது. இதை பார்த்த போலீஸ் பயந்து போய் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த ஏலியனை எங்க எடுத்துட்டு போனாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. 2 நாளைக்கு அப்புறம் அந்த போலீஸ் கிட்டையும் அந்த நாட்டு கவர்மெண்ட் கிட்டையும் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் ஏலியன்லாம் ஒன்றும் இல்ல, அந்த மால்ல அன்னைக்கு சின்ன பிரச்சனை, பீப்புளுக்குள்ள சண்டை அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி போலீஸும் அந்த நாட்டு கவர்மெண்ட்டும் ஏதோ ஏலியன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மறைக்கிறாங்கன்னு அந்த டிக்டாக் வீடியோ மூலமா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு சர்ச்சையாயிருக்கு. பட் அந்த இடத்துல ரியலா என்ன ஆச்சு?